ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது ஆவணி மாத பௌர்ணமியானது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுது. இந்த பௌர்ணமி வந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதன்படி மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கான தாள்கள் இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது. பௌர்ணமி மாதந்தோறுமே வருங்க. ஒவ்வொரு பௌர்ணமியுமே இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான நாள். இந்த அன்னைக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நார்மலாக இருக்கிறத விட முழுசாக தெரிவார். அட் த சேம் டைம் பிரகாசமாக இருப்பார். அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் பூமி மீது முழுசாக பரவும். அந்த ஒளிக்கதிர்கள் பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அந்த நேரத்தில் கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஏற்றத்தையும் கொடுக்கும், இறக்கத்தையும் கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய ஏற்றிறக்கமான பலன்களை அவங்கவுங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஆவணி பௌர்ணமி எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் வருது, என்ன மாதிரியான சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது. ஏன்னா ஆவணி மாத பௌர்ணமி அன்று தான் ஆவணி அவிட்டமானது வரும். அது மட்டும் இல்லாமல் ரக்ஷாபந்தனும் கொண்டாடப்படுது. ஆவணி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருது, பௌர்ணமி திதி நேரம் என்ன, எவ்வளவு முக்கியத்துவம் இந்த பௌர்ணமி வாய்ந்தது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழுசாக அந்த தாள்களை தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளுக்கு வெவ்வேறு சிறப்புகள் இருக்குது. ஆனி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதம் இருந்து வழிபடுவது பழக்கம். அதே போல் ஆவணி மாத பௌர்ணமி தாட்சாணிய காலத்தில் முதல் பௌர்ணமியாகும். 2024 ஆவணி மாத பௌர்ணமி அன்று ஆவணி அவிட்டம் ரக்ஷாபந்தன் கொண்டாடப்படும். ஆவணி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருகிறது, பௌர்ணமி திதி நேரம் மற்றும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறீங்க. தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நேரம் தேதியை சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய ஆவணி பௌர்ணமி ஆகஸ்ட் 19, 2024 திங்கக்கிழமை அன்று வருது. ஆவணி மாதம் 2024 பௌர்ணமி தேதி இந்த திங்கக்கிழமை அதிகாலையில் 3:06 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் 20/2024 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1:09 வரை இருக்குது. ஆவணி மாத பௌர்ணமி ஆகஸ்ட் 19ஆம் தேதி திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகிறதுனால நாள் முழுவதும் அதையே கணக்கெடுத்து வழிபாடு செய்ய சொல்லப்படுது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் ஏற்படும். திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரமாகும். திங்கக்கிழமை சந்திரனுடைய நாள். திங்களன்று பௌர்ணமி வரதுனால ஆவணி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் அம்பாளையும் சேர்த்து பூஜிப்பது சிறந்ததாகும் என்று சொல்லப்படுது. ஆவணி மாத பௌர்ணமி திங்கள் அதிகாலை தொடங்கி செவ்வாய் அதிகாலை முடிகிறது. திங்கள் அன்று சந்திரன், அம்பாள் மற்றும் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யுங்க. இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்க, ரொம்ப நல்லது. ஆகஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 19ஆம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை 3 மணிலேருந்து பௌர்ணமி திதி தொடங்குது. செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1 மணி வரை இருக்குது. எனவே ஆவணி மாத பௌர்ணமி திங்கக்கிழமையே தொடங்கி இரவு வரையும் இருக்கிறதுனால கிரிவலம் திங்கக்கிழமையே செல்லலாம். ஸோ கிரிவலம் செல்லும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதுதான் டைமிங்கு. ஸோ இந்த வீடியோவில் ஆவணி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆவணி பௌர்ணமியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுதில்ல. அந்த தலையெழுத்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன்.
ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நீங்கள் நட்சத்திர வாரியாகவே வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப பலனடையலாம். சரி வாங்க, உங்களுக்கான தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் ரிஷபராசி கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தனித்துவமாக திகழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு யோகமான நாட்கள் தாங்க. சூரியனால் இனி பொறுப்பு கூடும், வேலை பளு அதிகரிக்கும், பணிபுரியவர்களோடு ஒரு இடைவேளை ஏற்படும், அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு நன்மை அதிகரிக்கும், சுக்கரனால் பணவரவு திருப்தி தரும், உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், வேலையில் இருந்த நெருக்கடி விலகும், முயற்சிகளில் வெற்றியானது உண்டாகும். யோகக்காரகனான ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பொருளாதார நிலை உயரும், வரவேண்டிய பணம் வீடு தேடி வரும், பணியாளர்களால் லாபம் அதிகரிக்கும், பிற மொழியினர் இனத்தினர் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும். குருவால் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பெண்களுக்கு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும். தந்தை வழியில் லாபம் உண்டாகும். கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்ற நேரம் கிடைக்கும். ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. விவசாயிகள் உங்களுடைய நிலை உயரும். ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டம் உண்டுங்க. அடுத்ததாக ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு தெளிவான சிந்தனையோடு திகழக்கூடியவங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டமான நாட்கள் வருங்க. குரு மங்கள யோகத்தால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். ஒரு சிலருக்கு பொறுப்பும் பதவியும் கிடைக்கும். குருவால் பணியிடத்தில் இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூர் வாசம் சிலருக்கு ஏற்படும். இதுவரை சந்தித்த பிரச்சனை சோதனை எல்லாம் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும். லாபம் அதிகரிக்கும். உங்கள் நிலை உயரும். திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறும். பெண்களுக்கு குடும்ப வேலையில் இருந்த நெருக்கடி தீரும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு உண்டாகும். பொன்பொருள் சேரும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி நிறைவேறும். ராகுவால் பல வழியில் வருவாய் வரும். உங்கள் மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படக்கூடிய புதிய நட்பும் அமையும். கலைஞர்களுக்கு கூட கனவு நனவாகும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். விவசாயிகள் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வேறு சிந்தனைகளோடு இடம் கொடுக்காம படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரி நடந்துக்கணும். அப்புறம் மிருகசீரிடம் 1, 2 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளோடு வாழக்கூடியவங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு முன்னேற்றமான நாட்கள் வரும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் தெய்வ அருள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை சுமூகமாக முடியும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தி வந்தவர்களுடைய நிலை மாறும். திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் வரும். நண்பர்களால் ஆதாயம் தோன்றும். இழுப்பறியாக இருந்த முயற்சிகள் வெற்றி உண்டாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடை விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். தம்பதியருக்குள் அந்யோன்யம் உண்டாகும். அரசியலில் உங்களுக்கு நிலை உயரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு போட்டித் தேர்வு வெற்றி உண்டாக்கும். குடும்பத்தோடு கோயிலுக்கு சென்று வருவீங்க. ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திர வாரியாக இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான இந்த பலன்களானது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்சதை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு நடந்துக்குங்க. இந்த தாள்கள் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்தோம் அவங்களும் அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல்
புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.